குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். 2 காற்றழுத்த தாழ்வு பகுதி ரெட் அலர்ட் வெள்ளப்பெருக்குன்னு வடகிழக்கு பருவமழை தொடக்கத்திலேயே தன்னோட ஆட்டத்தை தீவிரப்படுத்தி இருக்கு. வடகிழக்கு பருவமழையினுடைய தற்போதைய நிலவரம் என ரெட் அலர்ட்ல இருந்து வெள்ளப்பெருக்கு வரை பருவமழை அப்டேட் பற்றி வரைகலையில் விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் கார்கே. உங்களுடைய தகவல்களை தருங்க. வடகிழக்கு பருவமழை தொடங்கியதுமே மழையோடு தொடங்கியது. காரணம் என்னென்னா, தென்மேற்கு பருவமழையிலேயும் அதனுடைய இறுதியில் நமக்கும் மழை கிடைத்தது. அதனால் தொடக்கத்திலே இப்போது நீர்நிலைகள் எல்லாம் ஓரளவு நிரம்பி இருக்கிறது. சரி, இப்போது நிலவரம் என்னென்னு பாருங்கள். அரபிக்கடலில் இருக்கக்கூடியது இது புயலாக மாறும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இது டிப்ரெஷன் அப்படின்ற ஸ்டேஜில் இருக்கிறது. அடுத்தது இப்போது வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடியது இது அடுத்தடுத்த நிகழ்வுகள், அதாவது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இது இருக்கிறது. இது அடுத்ததாக வடமேற்காக நகர்ந்து டிப்ரெஷனாக மாறும், அதாவது மண்டலமாக மாறும். அடுத்து டீப் டிப்ரெஷன் வரை போகும் அப்படின்றாங்க. ஸோ இந்த மண்டலத்திற்கு பிறகு ஒரு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா அது புயலாக மாறும். ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றதும் பார்வையாக இருக்கிறது. சரி, இந்த 2 நிகழ்வுகளால் ஏற்பட்டிருக்கக்கூடிய காற்றின் சலனம் உள்ளிட்டவற்றால் மாறுதல் காரணமாக இந்த பகுதிகளில் இங்கெல்லாம் மழை வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஷேர் கோட் அப்படின்னு அழைக்கிறாங்க. இப்போது நம்ம மழையினுடைய அடுத்த நிலவரங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். சரி, காலையிலேருந்து சொல்லி கொண்டிருப்பது என்ன அப்படின்னா, எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்யும் அப்படின்றதான் காலையிலிருந்து தொடர்ந்து வரக்கூடிய அப்டேட்டாக இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்திருக்கக்கூடிய மேகக்கூட்டங்கள், இங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய தாழ்வு பகுதியால் குறிப்பாக பாருங்கள், இந்த பகுதிகளெல்லாம் ராமநாதபுரத்துக்கெல்லாம் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதிகளில் புதுவை, சேலம் போன்ற இடங்களில் மேகக்கூட்டம் இப்போது விரவி காணப்படுகிறது. ஸோ இந்த பகுதிகளில் நல்லாவே மழை பெய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் நாகப்பட்டினம், கடலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் ரெட் அலர்ட் அப்படின்ற எச்சரிக்கையும் நம்ம பார்க்குறோம். சரி, இது ஒன்று. அடுத்தது, சென்னையிலிருந்து மேகக்கூட்டங்கள் உள்ளே வந்த மேகக்கூட்டம் அப்படியே இப்போது வேலூர் பக்கத்தில் உள்ளே போயிடுச்சு. அதனால் காலையில் பெய்த மழைக்கு பிறகாக பெரிய அளவிலான மழை இல்லை அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது. அடுத்த மேகக்கூட்டங்கள் உள்ளே வர இருக்கிறது அப்படின்றது நம்ம பார்க்குறோம். சரி, ரேடார் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்றது நம்ம பார்த்தலாம். ரேடார் என்ன சொல்லுது அப்படின்னா, ரேடாரில் இந்த பகுதிகளில் தான் வாட்டர் வேப்பர் நம்முடைய செயற்கைக்கோள் மூலமாக எங்கெல்லாம் நீர் அதிகமாக காணப்படுகிறது மேகக்கூட்டங்கள் அப்படின்றத வச்சு எடுக்கப்பட்ட ரேடார் புகைப்படம் இது. ஸோ இது சொல்வது புதுக்கோட்டை, காரைக்குடி, கொடிக்குளம், தொண்டி, பட்டுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் இப்போ நல்ல ஒரு மழையும், கும்பகோணம், தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழையும், அதே போல் பார்த்திங்கன்னா நெய்வேலி உள்ளிட்ட இடங்களில், உளுந்தூர்பேட்டை உள்ளிட்ட இடங்கள்லையும் மழை பெய்து வருவதை இப்போது நமக்கு வானிலை காட்டுகிறது. இது முதல் கட்ட நிலவரம். இது நாளை மறுதினம், அதாவது 24ஆம் தேதி வரை தமிழ்நாட்டுக்கு மழையை கொடுக்கவிருக்கிறது. சரி, அதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 24ஆம் தேதி வரை இங்கே பாருங்கள், இங்கே சுற்றி கொண்டிருப்பது தான் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. இது நாளைய தினம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நாளைய தினம் அது கொஞ்சம் மேலே வந்துடுது, வடமேற்காக புதுவைக்கு அருகே வந்து விடுகிறது, சென்னைக்கு தொலைவில் இருக்கிறது. இதனால் தமிழகத்துடைய கடலோர பகுதிகளில் நல்ல ஒரு மழையும், உள் மாவட்டங்களில் திருச்சி, சேலம் வரை மற்றும் வட உள் மாவட்டங்களில் சில இடங்களில் மழையும் நம்ம எதிர்பார்க்கலாம் நாளைய தினம். அதன் பிறகு அப்படியே மத்திய மாவட்டங்களில், குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரை மழை விரவி கிடக்கிறது. அதே போல் தான் அப்புறம் ஒட்டுமொத்தமாக தென்மா பகுதிகளை தவிர்த்து விட்டு மழை இருப்பதற்கான வாய்ப்புகளை 22ஆம் தேதி காட்டுகிறது. இரவு நேரத்தில் தென் மாவட்டங்களிலேயும் மழை. ஸோ ஒட்டுமொத்தமாக நாளைக்கு தமிழகத்திற்கு கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நாளை மறுதினம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நாளை மறுதினம் இந்த பகுதி அப்படியே மேலே வந்துடுது, நெல்லூர் பக்கத்தில் போயிடுது. இந்த தாழ்வு பகுதி மேபி அது டிப்ரெஷனாக மாறலாம், டீப் டிப்ரெஷனாக மாறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நாளை மறுதினம் 23ஆம் தேதி வட கடலோர மாவட்டங்களில், குறிப்பாக சென்னை உள்ளிட்ட பகுதிகள், வேலூர், புதுவை மற்றும் கொஞ்சம் உள் மாவட்டங்கள், அதாவது கள்ளக்குறிச்சி வரை மழைக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதன் பிறகு பெங்களூரில் இருந்து அப்படியே பாருங்கள் கர்நாடகாவுடைய பகுதிகளிலையும் மழை இருக்கிறது. 24ஆம் தேதி தான், 24ஆம் தேதி இரவு வரை இது நீடிக்கும் அப்படின்ற சில கணிப்புகளும் இருக்கிறது. 24ஆம் தேதியும் நமக்கு மழைக்கான வாய்ப்புகளை இது பிரகாசப்படுத்தி இருக்கிறது. தென் மாவட்டங்களில் சில மழை பகுதிகளை பார்க்குறோம். ஸோ இன்று
நாளை மறுதினம் 24. இதில் நாளை மற்றும் நாளை மறுநாள் இந்த 2 நாள் தான் இது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. நான் சொன்ன மாதிரி இந்த டீப் டிப்ரெஷன் இருக்கு இல்லையா, இங்கே இருக்கார் இல்லையா இவர் ஒருவேளை இப்போது புயலாக மாறினால், இந்த புயலாக மாறினதற்கு பிறகு இந்த கடலோர பகுதிகளுக்கும் அலர்ட் கொடுக்கப்படும். ஏற்கனவே 26ஆம் தேதி வரை கடலுக்கு செல்லாதீர்கள் அப்படின்ற அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போதே பல இடங்களில் முன்னெச்சரிக்கையாக செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் நாராயணபுரம் ஏரி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. அடுத்த 2 நாட்களுக்கு கனமழையை எதிர்நோக்கி இருக்கிறது ஒட்டுமொத்த தமிழகமும். பொறுத்திருந்து பார்க்கலாம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.